எல்லாருக்குமே வணக்கம். ஸோ டுடே சாம்சங் கேலக்ஸியோடைய நியூ ஃபிளாக்ஷிப் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ஃபோன் லான்ச் ஆனாலும் இந்தியாவில் இப்போ தான் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ காய்ஸ், சாம்சங் கேலக்ஸியோடைய நியூ ஃபிளாக்ஷிப் ஃபோன் சாம்சங் Galaxy S24 FE ஒரு ஃபேன் எடிஷன் ஃபோன். ஸோ இந்த ஃபோன் வந்து வேற லெவலில் ப்ரீமியம் டிசைனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டேக் அ லுக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் அண்ட் பில்ட். ஸோ டிசைன் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேக்கு போயிடலாம். ஸோ எனக்கு எப்பயுமே சாம்சங் டிஸ்பிளே வந்து ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோனில் வந்து 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் எடிஷன் போட்டுக்கலாம் அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ஃபோனை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் எடிஷன் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் கேலக்ஸியோட S24 எப்படி இருக்கோ அதே 6.7 inch அந்த அளவுக்கு பெருசாகவே இருக்கு. ஸோ ப்ரீமியம் வைஸுமே நல்லாவே இருக்கு. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் இருக்கு. ஸோ டே டு டே லைஃப் நீங்கள் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தியாக இருக்கு. பிகாஸ் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில் உங்களால் ஸ்மூத்தியாக ஃபோன் இருக்கும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாமே மீடியா கான்செப்ட் இந்த டிஸ்பிளேல எந்த குறையுமே கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங்ல இந்த ஃபேன் எடிஷன் போன்ல இந்த டிஸ்பிளே வந்து ஆசம்னு சொல்லுவேன். ஸோ டிசைன் வைஸுமே பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கு. ஸோ ப்ரீமியம் டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் வெயிட் கிடையாது. பட் ஆனால் ஸ்லீக் டிசைன், ப்ரீமியம் ஸ்டைலிஷா இருக்கு போனு. பிகாஸ் வெயிட் எதுக்கு இவ்வளவு அதிகமா இருக்குன்னா என்னுடைய பார்வையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி வந்து பார்த்தா கம்பல்சரி வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இதனால கூட வெயிட் வந்து அதிகமா இருக்கலாம். பட் டிசைன் வைஸ் ப்ரீமியம் லுக்ல இருக்கு. ஒரு பெரிய ஃபோன் இது. ஸோ மீடியா கன்சப்ஷனுக்கு எந்த குறையுமே கிடையாது ஃபோன்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு, ஆசமா இருக்கு. 4 கலர்ல இருக்கு ஃபோன் வந்து கிரே, கிராஃபைட், அதுக்கப்புறம் மின்ட் கலர்ல ஒன்று, இந்த மாதிரி கலர்ஸ்ல வேரியன்ஸ் இருக்கு, நீங்க பாருங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் டிசைனும் எந்த குறையுமே கிடையாது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ல பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன்ஸ், அதுக்கப்புறம் பவர் ஆஃப் ஆன் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ டிஸ்பிளே வைஸ் ஆசம் என்னை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பத்தி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் பவர்டு பை Exynos 2400 இந்த 4 nanometer ப்ராசஸர். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீக் ஒன்ஸ் ஸ்கோர் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலே இருக்கு. ஸோ அதனால வந்து நல்ல ப்ராசஸர். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 14 மேலே ரன் ஆகுது. ஸோ இட் கம்ஸ் வித் One UI 6.1 அவங்களுடைய லேட்டஸ்ட் UA தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஃபோன் வந்து இன்னும் ஸ்லீக்கா சூப்பரா ஸ்மூத்தியா இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப கிளீனாவே இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆசம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எதுக்குடா அவ்வளோ வெயிட்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ இதுலேயும் ஒரு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. பிகாஸ் வந்து பேட்டரியும் வந்து S24 கூட வெறும் 4000 mAh பேட்டரி தான். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 700 mAh பேட்டரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்தாலும் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கிடையாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த போன்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபோன் தான் இந்த OS, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு திஸ் கேமரா. ஸோ கேமரா வந்து ட்ரிபிள் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு விஷயம். ஸோ ட்ரிபிள் கேமரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அனதர் கேமரா அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வந்து சாரி ஐ திங்க் அனதர் கேமரா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சாரி. அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு ட்ரிபிள் கேமரா செட். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 10 மெகா பிக்சல்ல வந்து செல்ஃபிஸ் எடுக்க கொடுத்துருக்காங்க 10 மெகா பிக்சல். ஸோ நீங்க வந்து திடீர்னு ஒரு வீடியோ கால் பேசுறதுனாலும் இல்லை போட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து உடனே சோஷியல் மீடியாஸ் அப்லோட் பண்றதுக்கும் ஸோ கேமரா வைஸ் எந்த ஃப்ரண்ட்ல எந்த இஷ்யூமே கிடையாது. பிகாஸ் AI ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களால் 4K ஷூட் பண்ணிக்க முடியும் வீடியோஸ் எல்லாமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா வைஸ் ஆசம். ஸோ கேமரா எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ கேமரா எப்பவுமே சாம்சங் பெட்டரா தான் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேமரால இதுலயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாவே நல்ல ஒர்த்தியான ஃபீச்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் சாம்சங் பெஸ்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு திஸ் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்கு, வைஃபை சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து Gorilla Glass 5 உடைய அப்கிரேட் வெர்ஷன் வந்து விக்டர்ஸ் பிளஸ் கிளாஸும்
இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ஃபோன்ஸ் கீழே போட்டா கூட அவ்வளோ உங்களுக்கு பெருசா இஷ்யூ இருக்காது. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப், எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ அது வந்து இது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டெஃபினட்டா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் வந்து டெஃபினட்டா நான் சொல்லணும். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த ஃபோன் நீங்க வாங்கலாமா? ஸோ சாம்சங்ல எனக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தா டெஃபினட்டா நீங்க ஒர்த்தி தான் இந்த ஃபோனு. டெஃபினட்டா நீங்க வாங்கலாம். பிகாஸ் ப்ரீமியம் டிசைன், ஸோ AMOLED screen, so display wise awesome. So Samsung உடைய flagship features எல்லாமே இந்த போன்ல இருக்கு. So definitely இது வர்த்தியான பை தான். So அது மாத்திரம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் வந்து 60,000க்கு Samsung வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. So பேங்க் ஆஃபர்ஸ்லாம் வச்சு கிட்டத்தட்ட 60,000க்குள்ள வாங்கலாம் பேஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. So definitely அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. So பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். So thank you so much for watching this video. Samsungல ஒரு பெஸ்ட் பிரீமியம் ஒரு ஸ்மார்ட் போன் flagship போன் உங்களால 1 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா definitely you go for fan edition this Samsung Galaxy S24 FE. So நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ உங்களுக்கு இந்த போன் வொர்க் அவுட் ஆகுமா, அதாவது பிடிக்குமான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எந்த போன் கூட இத கம்பேர் பண்ணலாம்னு சொல்லுங்க. 60,000 ரூபாய்க்கு இது வொர்த்தனா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much.